Hallelujah, praise the Lord. இந்த காலை வேளையிலும் கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் இந்த காலை அவருடைய ஜீவ காருண்யமாகிய அந்த வார்த்தை நமக்கு சத்தியமாக வாழ்வாக இருக்கிறது. ஆகவேதான் காலையில் தேடி ஓடி வருகிறோம். இந்த காலைகளில் எல்லாரும் தேவ சமூகத்தில் இயேசுவே நன்றி, இந்த வாரத்தின் 2வது நாளை எங்களுக்கு காண செய்திருக்கிறீர். நாங்கள் வேலைக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிற பிள்ளைங்க, படிக்கிறதுக்கு போக பிள்ளைங்க, பிஸ்னஸ் பீப்புள், ஆஃபீஸ் கோயிங் பீப்புள், வேலைக்காக முயற்சி எடுக்கிற மக்கள், திருமண விஷயங்கள், எல்லா காரியங்களிலும் கர்த்தரே நமக்கு உதவி செய்வார். அவருடைய உதவி நமக்கு அவசியம். எது செய்தாலும் சரி, அவருடைய அனுக்கிரகம் அவசியம். அவர் சொல்றாரு, நான் உன்னை நடத்துவேன், நான் உன் கூட இருந்து காரியங்கள் பெரிதாக செய்வேன், இந்த உலகம் வியக்கும் அளவுக்கு செய்வேன். கண்ணீரோடு, பாரத்தோடு, குழப்பங்களோடு, தடுமாற்றத்தோடு கூட இருக்கிறீங்களா? சூழ்நிலையை பார்க்காதீங்க, அந்த கர்த்தரின் மகத்துவத்தை பாருங்க. ஒரு வார்த்தை சொன்னா போதுங்க, மாறும். எல்லாரும் இருதயத்தை உயர்த்தி அந்த நல்லவரை இயேசுவே, எங்கள் உத்தம பிரதான ஆசாரியரே, இப்போ நாங்கள் உங்கள் சமூகத்தில் வந்து எங்கள் சுயநீதியில் நிற்க முடியாது. உமது அளவற்ற கிருபையினாலே, இரக்கத்தினாலே வந்து நிற்கிறோம். வாயை திறந்து கேளுங்க. இன்னைக்கு எந்த காரியங்கள் நீங்கள் செய்ய போகிறீங்களோ, அது உங்களுடைய வேலை முயற்சி எடுக்கிறதா, உங்கள் பிஸ்னஸினுடைய காரியங்களா, புதிய கிளைண்ட்டை பார்க்க போகிறீங்களா, இன்னைக்கு இன்டர்வியூக்கு போகிறீங்களா, இன்னைக்கு உங்களுடைய ஆஃபீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கொண்டிருக்கிறீங்களா? பயப்பட வேண்டாம். படிக்கிற பிள்ளைங்க, ஒரு சில பிள்ளைகளுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. பயப்படாதீங்க, கலங்காதீங்க. இந்த மகத்துவமுள்ள தேவனிடத்துல உங்களை அர்ப்பணிச்சு, தெய்வமே நான் உண்மை நம்புகிறேன், நான் உண்மையே சேவிப்பேன், என்னை ஆசீர்வதிங்க, என்னை பலப்படுத்துங்க, என்னை சகாயப்படுத்துங்க என்று சொல்லி கேளுங்க. கர்த்தர் சகாயப்படுத்துவார், உங்களுடைய ஸ்தானத்தை உயர்த்துவார், உங்க கண்ணீரை துடைத்து ஆனந்த அக்களிப்பை கொடுப்பார். இயேசுவை இப்பொழுதும் இந்த காலங்களிலே உமது வேதத்தின் மகத்துவத்தை நாங்கள் பார்த்து கொண்டாட எங்களுக்கு கிருபை தாங்க. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மத்திலே செய்வாராக. ஹல்லேலூயா. தேவ மக்களே, யாத்ராகமம் 23ஆம் அத்தியாயம் 25ஆம் வசனம். உங்கள் தேவனாய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். அதை கவனிங்க. இந்த வசனம் ஒரு 2 பகுதியா இருக்கு. ஒன்று, நம்ம கர்த்தர்கிட்ட போய் என்ன செய்யணும், கர்த்தர் நமக்கு சொல்றத கேட்டு செய்ய வேண்டியது. அதனுடைய அடுத்த பகுதி, கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டிய காரியங்கள். நம்ம செய்ய வேண்டியதை கரெக்டாக செய்வோம். அவர் மனுஷன் இல்லை, அவர் தெய்வம், பரிசுத்தமுள்ள தெய்வம், உண்மையுள்ள தெய்வம். சொன்னதை நிறைவேற்றுவார். ஸோ இந்த 2 பகுதியை பார்ப்போமா? என்ன பகுதி? கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். நல்லா கவனிங்க. உங்கள் வியாதி இல்லை, பிரச்சனை இல்லை, உபத்திரம் இல்லை, அதையே வாயில் சொல்லிக்கிட்டு இருக்கானா நீ அதை சேவிச்சுக்கிட்டு இருக்கன்னு அர்த்தம்.
இன்னைக்கு எதை சேவித்து கொண்டிருக்கிறீங்க? உங்கள் போராட்டத்தையா, உங்கள் மன அழுத்தத்தையா? பற்றாக்குறையே பேசிக்கிட்டு இருந்தானா நீ பற்றாக்குறையை சேவித்து கொண்டிருக்கிறன்னு அர்த்தம். இன்னைக்கு எதை சேவித்து கொண்டிருக்கிறீங்க? இன்னும் சில பேர் அடுத்த எக்ஸ்ட்ரீம் பாருங்க, பெருமை, பணம், அதுதான். அதை விட்டு அவங்க கீழே இறங்கி வரமாட்டாங்க. அந்த பேச்சு தான் பெருமை பேச்சு. அப்படின்னா நீ அதை சேவிச்சு கொண்டிருக்கிறன்னு அர்த்தம். நீ அதை சேவிப்பாய் என்று சொன்னால் கர்த்தர் கரத்திலிருந்து வர்ற அந்த பெருத்த நன்மையை பெற முடியாது. இன்னைக்கு இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய உண்மை என்னன்னா, கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். கர்த்தர் மாத்திரம். இஸ்ரவேல் ஜனத்தை அவ்வளோ அற்புதமா அந்த செங்கடலை கடந்து அவங்க வந்திருக்கிறாங்க. பெரிய பார்வோன் கிட்ட இருந்து தப்பித்து கர்த்தர் கொண்டு வந்தாரு. மோசே பாருங்க, கர்த்தரை சேவிக்க தான் போனாரு. இவங்க அதுக்குள்ள வேற வேற என்னன்னா போயிடுச்சு. இன்னும் ஆளை காணோம், போய் இறந்துட்டாரோ இல்லை அவருக்கு என்ன ஆச்சோ ஒன்றும் தெரியல. வருவாரா வரமாட்டாரா பாருங்க. அவங்களாகவே ஒரு கண்ணுக்குட்டியை பொன்னால செய்த கண்ணுக்குட்டியை உண்டு பண்ணி அதை சேவிக்கிறாங்க. கையால அவங்களே செய்யறாங்க. கையால செய்த எதுவுமே இவங்க விடுதலைக்கு உதவல, இவங்க வாழ்வுக்கு உதவல, அந்த செங்கடலை கடக்கிறதுக்கு இவைகள்னா உதவல. கொஞ்சம் கூட யோசிக்கல, கொஞ்சம் கூட சிந்திக்கல. என்ன பண்ணாங்க? அந்த கையால உண்டு பண்ண அந்த கண்ணுக்குட்டியை சேவித்தார்கள். அதை போடுறாங்க, அதை பாடுறாங்க. எவ்வளோ வேதனை. இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படி செய்யலைனாலும் எதை சேவிச்சுக்கிட்டு இருக்கிறோன்னு சொன்னா, எதையோ ஒன்று யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இது எப்போ எனக்கு நடக்கும்? விடுதலை கிடைக்குமா? முன்னேறுவானா? அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் அதை சேவிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். பிரச்சனை இருக்க தான் செய்யும். பிரச்சனையிலிருந்து தாண்டறதுக்கு வழியை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் கர்த்தரை சேவிங்க, அந்த ஜீவனுள்ள கர்த்தரை சேவிங்க, அவரை பாடுங்க, துதிங்க, அந்த வார்த்தை எடுங்க, வாயில சொல்லுங்க, இருதயத்தில் வைங்க. நீங்களும் உங்க வீட்டாரும் கர்த்தரை சேவிக்கிறவங்களா மாறுங்க. இதை செய்வோம். கர்த்தர் என்ன செய்றாரு? அதுக்கு பதிலாக அப்பத்தையும் தண்ணீரையும். ஆமென். ஹalleluya. ஷக்கரிமத லபூரிபா. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார். நல்ல கவனிங்க. அநேக நேரங்கள்ல இந்த அப்பத்தையும் தண்ணீரையும் ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறோம். சில பேர் சொல்வதுண்டு, வெறும் சோறு மட்டும் இருந்தால் போதுமா? வேற எதாவது ஆஸ்தி அந்தஸ்து? ஹலோ, ஆஸ்தி அந்தஸ்து கர்த்தர் தரமாட்டேன்னு சொல்லலை, அதை தருவார். ஆஸ்தி அந்தஸ்துக்குன்னா அஸ்திவாரமே இந்த அப்பமும் தண்ணீரும். அதை முதல் நினைங்க. இன்னைக்கு அநேருக்கு ஆஸ்தி சொத்து எல்லாம் இருக்கு, பணம், மேன்மை, சாப்பிட முடியாது தெரியுமா? தண்ணியே அளவாக தான் குடிக்காம, நீங்களும் நானும் குடிக்கிற மாதிரி நிறைய குடிச்சிட முடியாது. குடிச்சாது அவங்களுக்கு ஆபத்து. அப்போ கவனிங்க, கர்த்தர் ஒருவரே அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறாரு. அந்த அப்பமும் தண்ணீரும் எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, நம்ம பழுகி பெருகுவதற்கு அடையாளமா இருக்கு. அதை ஆசீர்வதிக்கிறவர் நம்முடைய தேவைகளை தருவாரா தரமாட்டாரா? அதை ஆசீர்வதிக்கிறது நோக்கமே நம்ம பழுகணும் பெருகணும் தானே. மக்களே, கர்த்தர் நம்மளை நித்தமும் நடத்துவார். வறட்சியான காலத்திலும் தப்பாம நடத்துவார். ரெண்டாவது மிக முக்கியமான காரியம், வியாதியை உன்னிலிருந்து விளக்குறாரா. ரொம்ப ரெண்டும் எசென்சியல் எடுத்து பேசிட்டு இருக்கிறாரு. அந்த எசென்சியல்ல இருந்து தான் மற்ற காரியமே வரப்போகுது. வியாதி இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் தெரியுமா? அங்கே தான் ஆரோக்கியம் இருக்கும், பலன் இருக்கும். இதெல்லாம் தெரியணும் பாருங்க. கர்த்தர் அப்பத்தை கொடுக்குறாரு, தண்ணீர் அவர் தான் கொடுக்குறாரு. வியாதி இல்லாத ஒரு ஜீவத்தை கொடுக்குறவர் கர்த்தர்னு முதல் தெரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு எப்படி பிரதர், இந்த உலகத்தில் நிறைய பேர் சொல்றாங்க மூக்குன்னு இருந்தால் சளி பிடிக்கும். இது என்ன?
பேசுறதுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப இதமாக ரைமிங்காக இருக்கும். மூக்குன்னா அது சளி பிடிக்கிறதுக்கு வைக்கல, அது சுவாசத்திற்கு. நம்ம ஆக்கி வச்சிட்டோம். இப்படின்னா பிரச்சனை வரும். அது எப்படி இந்த சரீரத்தில் வராமல் இருக்குமா? கர்த்தர் சொல்கிறாரு, வியாதியை நம்மள இடத்துலேருந்து விலக்கி வச்சிருக்கிறாரு. அப்படின்னா என்ன? இந்த சரீரத்துக்குள்ளே வியாதி வராது. எல்லாரும் இருக்கிற இடத்துல ஒருவேளை பிரச்சனை இருக்கலாம், வியாதி இருக்கலாம். கையை தூக்கி சொல்லுங்கள், நான் அந்த வார்த்தையை நம்புகிறேன். வியாதி எனக்குரியதல்ல. கடவுளுடைய வழி நடத்துதல், கடவுளுடைய செழிப்பு, கடவுளுடைய ஆசீர்வாதமே, கடவுளுடைய செழிப்பே எனக்கு சொந்தம். இயேசுவே, இந்த பிள்ளைகளை அவ்விதமாய் ஆசீர்வதிங்க. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். போய் கொண்டாடுங்க.